பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாம் மைப்படுவதாக. இந்த அருமையான நாள், இந்த காலை வேளையிலே உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய அன்புக்கு முடிவில்லை. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மகிட்ட பாதுகாத்து கொண்டு வந்துட்டு இருக்கிறார். அது மாத்திரமில்லை, இந்த காலை வேளையில் ஒரு புதிய வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு ஆட்சேபிக்க விரும்புகிறேன். இந்த நாட்களிலும் சங்கீதத்தின் புஸ்தகம் 103ஆம் அதிகாரத்தில் சங்கீதம் 103 10ஆம் வசனம், 103ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில், அவர் தம்முடைய பாவங்களுக்கு தக்கதாய் நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்க சரி கட்டாமலும் இருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாய் நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாய் நம்ம சரி கட்டாமலும் இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்கு நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவர் எதுவுமே செய்யாமல் இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஏன்னா அவன் அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து இவைகளெல்லாம் குணமாக்குற கர்த்தர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக. பாருங்க, ஆண்டவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று சொல்லி பார்க்கிறோம். மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று அதே அதிகாரத்தில் போட்டிருக்குது. அவர் தான் என்ன செய்யறாரா, நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாய் செய்யாமல். ஒருவேளை அந்த நாட்கள் எல்லாம் பார்க்கும்போது ஆண்டோடைய வசனத்தை கீழ்ப்படியாதவர்களுக்கு பயங்கரமான தண்டனை கொடுக்கப்பட்டது. கல்லறிந்து கொல்லப்பட்டார்கள். கர்த்தரை தூசிக்கிறவங்க, தூரமா போறவங்க, விக்கிரத்தை வணங்குறவங்க, அதுக்கு இது பண்றவங்க எல்லாம் கல்லறிந்து கொண்டிருக்காங்க அந்த நாட்களில். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆண்டவரை அவ்வளோ ஆராதிக்கிற பிள்ளைகள். ஆனா இந்த நாட்களிலே பாருங்க, முதல் நூற்றாண்டுல கூட பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பொய் சொன்ன பொழுது அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், அனனியா சப்பீரா அந்த இடத்துல மரித்து விழுந்தார்கள் சோதரர். அப்போ பாருங்க, அன்றைக்கு அப்படிலாம் செய்த ஆண்டவர் இன்றைக்கு பாரு, பாவங்களுக்கு தக்கதாய் செய்யாதபடிக்கு அவர் மன்னிப்பை கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அக்கிரமத்துக்கு சரி கட்டாமல் இருக்கிறார். சரி கட்டாமல் பாருங்க, அரசன் அன்றே கொல்லுவான், தெய்வன் என்று கொள்ளும். தெய்வன் நமக்கு என்ன செய்யறாரு, இரக்கம் பாராட்டுகிற தேவனா இருக்கிறார். அப்படி டக்குன்னு இன்னைக்கு நமக்கு தண்டனை வந்திருக்கும்னா இன்னைக்கு நம்ம யாருமே உலகத்தில் இருக்க முடியாது. எல்லாரும் போய் சேர்ந்திருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு தவறுகள், குறைகள், அக்கிரமங்கள், பாவங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது, செய்து கொண்டு இருக்கிறாங்க. அக்கிரமம் செய்யறவன் எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே, அதனால எனக்கு ஆண்டவரே இல்லை, இருந்தால் தான் எனக்கு தான் வந்திருக்குமே, நான் அதனால தப்பு, அது தப்பா இல்லைன்னு சொல்லி தன்னை இது படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. எல்லாவற்றுக்கும் ஒரு நாளையும் காலத்தையும் நேரத்தையும் வைத்திருக்கிறார். அவர் உடனே சரி கட்டாமல் இருக்கிறார். பாரு, அதான் சொல்லப்பட்டிருக்கு. அவர் பாவம் தக்கதாக உடனே நமக்கு செய்யாமல் அதை நம்முடைய நேரத்தை, கிருபை நாட்களை கூட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்படி கிருபை நாட்கள் இருப்பதுனாலே நம்ம ஆண்டவர் விட்டு தூரமாய் போறதுக்கு அல்ல, மனம் திரும்பி வரும். பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிக்கும். கர்த்தர் ஏன் வர தாமதிக்கிறார்? நியாயத்து செஞ்சிடல, ஏன் தாமதிக்கிறார் என்றால் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமை உள்ளவராக அவர் வர தாமதிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிருக்க வரன்னு சொல்லிட்டு சொன்னவர் அவர் தாமதமாயிருக்கவில்லை. எல்லாரும் அந்த கோட்டைக்குள்ள வரணும். எல்லாரும் மனம் திரும்புதலுக்குள்ளே, ஆண்டோடைய அந்த அநாதி தீர்மானத்துக்குள்ள வர வேண்டும் என்று டைம் காலத்தை அதிகமாக கொடுக்கிறார். இன்னும் கொஞ்சம் காலம். பாருங்க, ஒரு தோட்டக்காரன் இருந்தானா, இந்த தோட்டக்காரன் மரங்கள் எல்லாம் செடிகள்லாம் வைத்து என்ன செய்யிட்டு அவருக்கு தண்ணி பாய்க்கிறது, களை எடுக்கிறது, அதை மெயின்டைன் பண்ற வேலை. ஒரு மரம் பல வருஷமா கனி கொடுக்கல, அப்படியே நிக்குது. அது ஓனர் சொல்றாரு, இந்த மரத்தை நீ என்ன செய், இது வைக்காத, நிலத்தை கெடுக்க, வெட்டிடுன்னு சொல்றாரு. அப்போ இந்த தோட்டக்காரர் வேலை செய்யறவங்க சொல்றான், ஐயா இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும், நான் மறுபடியும் கொத்து எரி போட்டு வேற உரங்களெல்லாம் போட்டு பார்க்குறேன், கனி கொடுத்தால் சரி, இல்லைன்னு நம்ம பண்ணிடலாம், ஆனால் கொஞ்சம் நாள் கொடுப்போம் என்று. அப்போ உடனே வேண்டாம் என்று சொல்லுகிற அந்த காரியத்தை அங்கே பார்க்குறோம். அப்போ இந்த தக்கதாக செய்யாமல் இருக்கிறார், அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்டாமல் இருக்கிறார், நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் அது அந்த நாட்களில் ஒருவேளை சரி கட்டினா நம்ம தாங்க மாட்டோம். சோதரர், நம்ம மனுஷனால் தாங்க முடியாது. அதனால அவர் என்ன செய்யறாரா, அதை தள்ளி போடுகிறார், நாட்களை நீட்டி கொடுக்கிறார். அப்படி நீட்டி கொடுக்கறதுனால ஆண்டவர் இல்லை என்று சொல்லுகிறவர்களும், அது கர்த்தர் மறந்துட்டார் என்று சொல்றவங்க நிறைய இருக்கு. இந்த நாட்கள் அருமையானவர்களே, நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாய் சரி கட்டாம இருக்க காரணம் அவர் தாமே நம்முடைய பாவங்களை சுமந்தார். வசனம் சொல்லுது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்தேசு நமக்காக மரித்து சிலுவையிலே நம்ம இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தார்.
அதனாலதான் அவர் அமைதியா இருக்கார். பாரு, பழைய ஏற்பாட்டு காலத்துல அப்படி செஞ்ச ஆண்டவர் புதிய ஏற்பாட்டுல ஏன் அமைதியா இருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லி நீங்க யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அவர் உன்னுடைய பாவத்தை என்னுடைய பாவத்தை சர்வலோகத்தை பாவத்தை சுமந்து தீர்த்தபடினாலே அவர் உடனே அதற்கு காரியத்தை செய்யலை. அவர் சுமந்து இருக்கிறார். நாம் இருக்கும் நேரத்தில் அவர் இருக்கிறார். நாம் பட வேண்டிய கஷ்டம் அவர் பட்டு தீர்த்தார். அவருடைய தழும்புகள்னாலே குணமாகிறோம். அவருடைய வார்த்தையினாலே நாம் மனம் திரும்புகிறோம். அவருடைய வார்த்தையினால் ரட்சிக்கப்படுகிறோம். அவர் ஆசீர்வாதம் அவருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. அதனுடையனாலே அவர் உடனே நம்ம சின்ன தவறு பண்ண உடனே ஆண்டவர் அடிச்சிருவாரு. சொல்லுவாங்க கண்ணை குத்திட்டு வர அப்படி பண்ணிடுவாரு சொல்றதெல்லாம் இல்லை. கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாய் செய்யவில்லை, அக்கிரமங்களுக்கு தக்க சரி கட்டாமல் அப்படியே இருக்கிறார். நம்மை மறுபடியும் திரும்ப வருவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். மனம் திரும்புவாங்கன்னு எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்பை நம்ம என்ன செய்ய பூர்த்தி செய்து நம்ம எவ்வளவு தூரம் போனாலும் மறுபடியும் கர்த்தர் பக்கத்தில் ஜெபிக்கவே இல்லை, வேத வாசிக்கல, கர்த்தரை தேடலை, சர்ச்சைக்கு போகல, கீழ்ப்படியலன்னு இருந்தாலும் கூட இன்றைக்கு கர்த்தரை தேடிவார்கள். கர்த்தர் ஒரு சான்ஸ் மறுபடியும் கொடுக்கிறார். கடைசி சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் என்று சொல்லி நினைக்கிறார். இன்றைக்கு நாம் மனம் திரும்ப ஒப்பு கொடுக்கலாமா? இந்த கால வேளையில் ஆண்டுடைய ஆய்வையாக சொல்லுவது, சபைகளுக்கு சொல்வது, நமக்கு சொல்வது, நம்ம காதுள்ள கேட்கிறவன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் மனம் திரும்பும்படி அவர் நீடிய பொறுமையாக இருக்கார். நாம் வெளியே வரும்படி நீடிய பொறுமையாக இருக்கிறார். ஆனால் அப்படின்னாலே அந்த பொறுமையை நாம் பார்த்து கொண்டு அவர் சரி கட்டாமல் இருக்காருன்னு சொல்லி நம்ம அப்படியே இராதபடிக்கு நம்ம வெளியே வந்து ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய ரத்தம் உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும், உம்முடைய வசனத்தில் என்னை சுத்திகரியும் சொல்லி கேளுங்க. வசனமும் இரத்தமும் நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. இந்த காலையில் ஒரு புதிய வழியில் நடத்தும்படி, இந்த ஓய்வு நாளிலே கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். ஒப்பு கொடுங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படி அவர் பாருங்க, ஒரு தகப்பன் எப்படி இறங்குறாரோ அதே போல தம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையோட இறங்கி அற்புதம் செய்ய வந்திருக்கிறார். ஒப்பு கொடுங்க. நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே ஒரு புதிய ஆசீர்வாதம் ஆண்டவரே, நாங்கள் செய்கிற தவறுகளுக்கும் பாவங்கள் தக்கதாக தண்டியாமல் ஆண்டவரே இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. சரி கட்டாமல் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வசனங்கள் சொல்லுவது போல ஆண்டவரே, நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டு இருக்கு ஆண்டவரே, ஆணிகள் அடிக்கப்பட்டு முள்படி ஆண்டவரே அப்பா முள்ளை சுமந்தீர், காயங்கள் பட்டீர், அடிக்கப்பட்டீர், வாரில் அடிக்கப்பட்டீர், எல்லாத்துக்காக ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்திருக்கிற அப்படின்னாலே நீர் எங்களுக்கு சரி கட்டாமல் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய காலை வெளியில கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லா குடும்பத்திலும் வரட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக ஒரு பெரிய மன்னிப்பை பெற்றுக் கொள்ளட்டும். நீடிய பொறுமையா இருக்கிறதுக்கு காரணம் இருக்கு நாங்கள் அறிந்து நடக்க எங்களுக்கு உத்தேசம். வசனத்தை கேட்கிற பார்க்க எல்லாரையும் இந்த காலையிலே பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தாலே ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். இதை மறைத்துக் கொள்ளும் நாமத்தை பயன்படுத்தும். இயேசுநாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படினாலே நம்முடைய குறைகளுக்கு தக்கதாய் செய்யாமல் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் சரி கட்டாமல் இருக்கிறாரு, நீடிய பொறுமையா இருக்கிறாரு. நம்ம ஒப்பு கொடுத்து மறுபடியும் அவர்கள் வருவோம். கர்த்தர் உங்களை குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இன்னொரு லோக சுவாத்தி சந்திக்க வரையில் தாமே கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.